ஏடபிள்யூஎஸ்னால் என்ன? ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் அமேசான் வெப் சர்வீசஸ். அது ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் ஓன்ட் அண்ட் ப்ரொவைடட் பை அமேசான்கிற கம்பெனி. க்ளவுடா அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் யூஸ்வலாக எப்படி ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம்? பிசிலேயோ பென்ட்ரைவ்லேயோ இல்லை ஹார்ட் டிஸ்க்லேயோ பண்ணுவோம்ல. இதே இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்டர்நெட்டில் நம்ம ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் பண்ணுறோம். இதுக்கு நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தாலே போதும். நான் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கே ஒரு ஜி ட்ரைவ் வந்துடும். ஸோ அந்த ஜி ட்ரைவோடைய கூகுள் ஃபோட்டோஸும் வந்துடும். நம்ம அதோடய லிங்க் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுறோம். கரெக்டாக? இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆஃப் க்ளவுட். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, பிசியில் கேம் ஆடி இருக்கோம், இல்லை டிவிடிலலாம் கேம் வந்து விளையாடி இருக்கோம் இல்லையா? இப்போல்லாம் எக்ஸ்பாக்ஸ் க்ளவுடுங்கிற மாதிரியான கேமிங் சைட்ஸ்லேருந்துமே நம்ம வந்துட்டு கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடுறோம். கரெக்டாக? அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆஃப் க்ளவுட் சர்வீஸ் எக்ஸாம்பிள் தான். ஸோ க்ளவுடை பெரிய ஒரு ஆன்லைன் டூலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கப்பெல்லாம் நம்ம அந்த டூலையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளே ஒரு மெஷினை வாங்கி அந்த மெஷினை மெயின்டைன் பண்ணி அப்ளிகேஷன்லாம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சில கம்பெனிஸ் வந்துட்டு இந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ரெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மெஷினை ரன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, மெஷின் திடீர்னு டவுன் ஆகிடுச்சினாலோ இல்லை மெஷினில் ஏதாவது ரிப்பேர்னாலோ அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் மாற்றுறது, இது எல்லாத்தையுமே ஒரு கம்பெனி பார்த்துப்பாங்க. அந்த பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நம்ம என்ன ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறோமோ அந்த ரிசோர்ஸுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். இந்த மாதிரி சர்வீசஸை கொடுக்குற கம்பெனிஸை தான் நம்ம வந்துட்டு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் அமேசான். அதாவது கம்பெனி பேர் வந்து அமேசான், அவங்களோட ப்ராடக்ட் பேர் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ். அமேசான் மட்டும் இல்லை, இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு அஸ்யூர் கொடுக்குறாங்க.